யோ இவங்களை ஜீப்ல ஏத்தியா? இன்ஸ்பெக்டர், வேற யாரோ தான் அந்த கொலைய பண்ணிருக்காங்க. இவங்களை விட்டுருங்க சார். இவங்களுக்கு பதிலா நான் தண்டனையை ஏத்துக்கிறேன். ப்ளீஸ் சார், அவங்கள விட்டுருங்க. அதுக்கு பதிலா நீங்க என்னைய கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், அவங்கள விட்டுருங்க சார். என்னம்மா பேசுற? அவங்க என்ன அவார்டா வாங்கி இருக்காங்க? அவங்களுக்கு பதிலா நீ வாங்கறதுக்கு? கொலை பண்ணிருக்காங்க, கொலை. தப்பு யார் பண்ணாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். கான்ஸ்டபிள், அந்த அம்மாவை ஜீப்ல ஏத்து. சார் 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 சார், அவங்கள விட்டுருங்க சார், சொன்னா கேளுங்க சார். அமுதாம்மா, நீ யார்கிட்டயும் கெஞ்ச வேணாம்மா. நான் சந்தோஷமா தான் தண்டனையை ஏத்துக்கிட்டு போறேன். நீங்க எதுக்கும் கலங்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். நான் வாழ்ந்து முடிச்சவ, என்ன பத்தி யோசிக்காதீங்க. நீங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையே. ஐயா, இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்க சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குங்க. அமுதாம்மா, எனக்கு உன்ன மாதிரியே ஒரு பொம்பளை சிங்கத்தை பெத்து கொடுப்பா. நம்ம வம்சத்தை காக்க அது போதும் எனக்கு. அத்தா, அழக்கூடாதுமா, அழக்கூடாது. தைரியமா இருக்கணும். ஆதாரம் கொண்டு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சே. அது உண்மையை நிரூபிக்க அந்த பொண்ணு உயிரோட இல்லையேமா. செத்து போன இந்த பொண்ணு மேல வீணா பழி பண்ண முடியாதுமா. அவசரப்பட்டு அந்த பொண்ணை வப்பா கொண்டுட்டீங்களே. சுயநலத்துக்காக கொலைப்பட மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ அந்த செத்து போன புள்ள சொன்னதுதான் உண்மையா இருக்கும்னு தோணுது. கடைசி வரைக்கும் அதுக்கு ஒரு நியாயமே கிடைக்காம போச்சு பாத்தீங்களா? பாருங்க பாருங்க அத்தை, நம்ம குடும்பத்தை என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஏன் அத்தை, ஏன் இப்படி அவசரப்பட்டு பண்ணிய? அத்தா, யாரு என்ன சொன்னா என்ன? எனக்கு என் மருமகளோட வாழ்க்கை தான் முக்கியமா. யோ, நம்ம வண்டியில ஏத்தியா? ஓகே சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வையா. கவலைப்படாத அத்தா. ஹலோ, கொஞ்சம் நடங்க. சார், சொல்றது கேளுங்க சார். உங்களுக்கு எதுவும் தெரியாது சார், அவங்கள விட்டுருங்க சார். அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. சார், சார் ப்ளீஸ் சார். அம்மா, அம்மா. என்னம்மா நீ? இந்த வீட்டுல தண்டமா இருக்க நான் ஜெயிலுக்கு போயிருப்பேனம்மா. எனக்கு என்ன குடும்பமா குட்டியா?
எங்க நீங்க கேட்டீங்க? அநியாயமா எங்க அக்காவை ஜெயிலுக்கு போக வச்சுட்டீங்களே. நான் அவளை கொன்றிருப்பேன். அநியாயமா எங்க அக்கா அவளை கொன்னு ஜெயிலுக்கு போய் அது என்னென்ன கஷ்டப்பட போதும். அது வெள்ளத்தீப்பா, வெள்ளத்தீ. யோ சார், இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் லாக்அப்ல வையா. அம்மா போங்கம்மா. கூட்டிட்டு போய் சொல்றேன்ல. யோ மர்டர் கேஸ் எஃப்ஐஆர் எழுது. ஓகே சார். என் மருமகளுக்காக நான் இங்க இருக்கிறது பெருமையா நினைக்கிறேன். சார் 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 சார், எங்க அம்மா எதுக்கு இப்ப எல்லாரும் நீங்க கூட்டமா வந்திருக்கீங்க? இங்கனா திருவிழாவா நடக்குது? இடத்த காலி பண்ணுங்க. சார் சார் எங்க அத்தைய விட்டுருங்க சார். சார் அவங்க வேணும்னே பண்ணல சார், எங்களுக்காக தான் சார் பண்ணிருக்காங்க சார். அவங்கள விட்டுட்டு எங்களை கைது பண்ணிக்கோங்க சார், ப்ளீஸ் சார். அவங்கள விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார். என்னமா நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க? அதான் மண்டபத்துல சொல்லிட்டேன்ல. முதல்ல இங்க எல்லாம் இப்படி வரக்கூடாது. கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் ஒரு லாயரை வச்சு கோர்ட்ல பாத்துக்கோங்க. என்ன இங்கெல்லாம் வந்து ஆர்கியூ பண்ணி எங்க வேலையெல்லாம் கெடுக்க கூடாது. கிளம்புங்க. சார் அவங்க ஒரு அப்பாவி சார். அவங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது. அவங்கள விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் செத்தவ ஒண்ணு உத்தமி கிடையாது சார். அவளை கொன்னதுக்கு நான் வேணா பலி ஏத்துக்கிறேன் சார். எங்க அக்கா விட்டுருங்க சார். அது அப்பாவி சார். யாரு இவங்க? அப்பாவியா? ஒரு கொலைய பண்ணிட்டு நான் தான் பண்ணேன்னு தைரியமா சொல்றாங்க. உங்களுக்கு இவங்கள பார்த்தா அப்பாவியா தெரியுதா? என்னையா உங்க குடும்பத்துல இருக்க ஒருத்தருக்கிட்டையும் தனித்தனியாவா சொல்லிட்டு இருக்க முடியும்? கிளம்புங்க இங்க இருந்து. சார் ஒரே ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க சார். என் அத்தைய ஒரே ஒரு தடவை மட்டும் பார்க்கணும் சார். சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புங்க. ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க கூடாது. தேங்க்யூ சார். அம்மா அக்கா. அம்மா என்னம்மா? ஐயோ, உன்னை இந்த கோலத்திலயா பார்க்கணும்? ஏன் அத்தை, உங்களை நான் இந்த நிலைமையிலயா பார்க்கணும்? அக்கா, நானே சொல்லாதேன்னு சொன்னேனே. ஏக்கா சொன்னேன். உனக்கு பதில் நான் உள்ள போயிருப்பேன்ல. உன்னை இப்படி பாக்குறதுக்கு நான் உசுரோட இருக்கணுமா? ஏக்கா இப்படி பண்ண? அம்மா எதுக்குமா அவசரப்பட்ட? அமுதா மேல இருந்த நம்பிக்கையில நானே மேடையில ஏறி உட்கார்ந்திருந்தேன். நீ ஏம்மா அதுக்குள்ள அவசரப்பட்ட? அமுதா கண்ணு, நீ எனக்காக யார்கிட்டயும் கெஞ்ச வேண்டாம். என்ன நினைச்சு உன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. எனக்கு உள்ள இருக்கிறத நினைச்சு துளி கூட வருத்தம் கிடையாதுமா. நான் என்ன அப்பாவி பொண்ணையா கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறேன்? என் மருமக வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைச்சு
அத்தை, நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நீ போ. கூட்டிட்டு போடா. ஏப்பா பேசுனதெல்லாம் போதும், கிளம்புங்க முதல்ல. வாங்க. போ அமுதம்மா. ஐயா செந்தில், கூட்டிட்டு போடா. போடா. வீட்டுக்கு போங்க. பாத்துக்கடா. அவங்க ஆடுன மொத்த ஆட்டத்துக்கும் இன்னைக்கு ஆண்டவன் வச்சாம் பாரு ஆப்பு. அன்னலட்சுமி இப்ப ஜெயிலுக்கு போயிடுச்சு. ஆனா குடும்பத்து மேல இருக்கிற பழிச்சொல்லு அப்படியே தான் இருக்கு. அப்பன மாதிரி தான் புள்ளின்னு இந்த ஊரும் நம்பிருச்சு. இதோட எங்க அண்ணன் குடும்பம் டோட்டல் டேமேஜ். இப்ப தாண்டா அப்பாடா என் மனசு நிம்மதியா இருக்கு. ஏடே பழனி, நம்ம முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போய் கடாயை வெட்டி பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும்டா. சந்தோஷமா இருக்குடா. ஆண்டவன் எங்க வச்சான் அப்ப நான் தான் வச்சேன். என்ன பாக்குறிய? அந்த மாயாவை கொன்னது அன்னலட்சுமி இல்ல, நான் தான். இந்த கையால தான் அவளை அப்படியே குத்தி கொன்ன. ஏய், என்னடா சொல்ற? அன்னலட்சுமி என்னடானா அவங்க தான் கொண்டாங்கன்னு சாமியா நினைக்கிற மருமக மேல சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அவங்க குத்துனதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் குத்தி சாவடிச்ச போனத்தை தான் அவங்க குத்துனா. புரியலையடா. என்னடா இம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணிருக்க? என்ன மாட்டி விடணும்னு நினைச்சவள கொலை பண்ணாம என்ன பண்ண சொல்றிய? என்ன அவளை கொண்டு அந்த அமுதாவை மாட்டி விடலான்னு பிளான் பண்ண. அதுக்குள்ள அந்த தாய் கிழவி வந்து மாட்டிக்கிச்சு. எங்க அண்ணமணி கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு போயிட்டாங்களா? டேய், அவங்களே ஒத்துக்கிட்டாலும் பிரச்சனை முடிஞ்சிட்டதா மட்டும் நினைக்காத. போஸ்ட்மார்டம்னு ஒண்ணு இருக்குடா. கத்தியால முன்னாடி குத்துன விஷயமும் வரும், பின்னாடி குத்துன விஷயமும் வரும். யாரு குத்தும் போது உயிர் போச்சுன்னு மொத்த விவரத்தையும் புள்ளி விவரமா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சுதான் ரிப்போர்ட் எழுதி அன்னலட்சுமி கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. அதுல அன்னலட்சுமி அம்மா ஏதாவது மாத்தி நான் வயிற்றுல குத்தலைன்னு சொல்லிடுச்சுன்னு வையே, அப்புறம் கேஸ் அப்படியே தலையில மாறிடும்டா. அப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க, திரும்ப கேஸ விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நீதான் மாட்டிக்குவ. காரியத்தை செய்யறதெல்லாம் முக்கியம் இல்ல, தடையமே இல்லாம பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். என்னடா இப்படி பண்ணிட்ட? நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த அமுதாவை ஊரை விட்டு துரத்த என்ன வழியோ அதை மட்டும் பண்ணுங்க. அந்த அன்னலட்சுமி ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு நாம சும்மா இருந்துடக்கூடாது. அவங்க குடும்பத்து மேல இருக்கிற பழிச்சொல்லு இன்னும் போகல. தப்பு செந்தில் மேலதான் இன்னும் இருக்குன்னு ஊரு நம்புது.
அப்பாவி மாயாவை கொன்னுட்டாக, ஊர் பஞ்சாயத்தை மீறிட்டாகன்னு திரிச்சு விட்டு அவங்கள ஊரை விட்டு அனுப்புற மாதிரி பண்ணுங்க. உடனே நீங்க ஊர் தலைவரை போய் பாருங்க. சரிடா, நான் அமுதாவை ஊரை விட்டு வெளியே அனுப்புற வேலையை பாக்குறேன். நீ அன்னலட்சுமியை ஜெயில இருந்து வெளியே வராத அளவுக்கு பார்த்து ஜாக்கிரதையா இருந்த. ஏமா இங்கதே வர சொன்னாரா? ஆமா சித்தப்பா. சித்தப்பா அதோ வராக. ஏத்தா பெரிய வக்கீலா இருப்பார் போல் இருக்க. ஆமா சித்தப்பா, இவங்க வாதாடின கேஸ் எல்லாம் தோத்ததே இல்லையா. இவரு வாதாடுறாங்கன்னு தெரிஞ்சாலே யாரும் எதிர்த்து வாதாடவே மாட்டாகலாம். எப்படியோ எங்க அக்கா வெளியே வந்தா போதும். அதான் வா போலாம். ஜாமீன் கிடைச்சிரும்பா, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், நான் தான் அமுதா சார். அமுதா, ஓகே ஓகே, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க விஷயத்த பேசுவோம். நான் கேஸை பத்தின விஷயத்தெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீங்க முதல்ல லஞ்சம் முடிச்சிருங்க, ஓகேவா? ம், நீங்க சொல்லுங்கம்மா. அவ ஊரை ஏமாத்தி என் புருஷனை அடையணும்னு நினைச்சா. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எங்க அத்தை தான் அப்படி பண்ணிட்டாங்க. அப்போ இது திட்டமிட்ட கொலை இல்ல, உங்க வாழ்க்கையை காப்பாத்த தான் அவங்க பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த. குற்றத்தை அவங்களே ஒத்துக்கிட்டதால முதல்ல அவங்கள வெளியே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நீங்க என்ன நம்பி வந்துட்டீங்க. இந்த மாதிரி சவாலான வழக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயிக்க முடியாத வழக்கு கூட என் வாத திறமையால நான் ஜெயிக்கணும். அதே சமயம் என்னோட கிளையண்ட் நல்லவங்களா இருக்கணும். அதாவது சூழ்நிலையால மாட்டிக்கிட்டவங்களா இருக்கணும். கிட்டத்தட்டவே நீங்களும் அப்படித்தான். சோ மோட்டிவேஷனோட பண்ணதில்ல, தற்காப்புக்காக பண்ணதான்னு கேஸ முதல்ல திசை திருப்பணும். பாத்துக்கலாம் சார். உங்களத்தை மழை போல நம்பி இருக்கோம். எங்க அக்கா ஒரு வெள்ளந்தி சார், அதை எப்படியாவது வெளியே கொண்டு வந்திருக்க சார். கவலைப்படாதீங்க, இது நியாயத்துக்காக நடந்த கொலை தானே. சார், உங்க ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? எனக்கு பணம் காசு இருக்கிறவங்களுக்கு வாதாடுறத விட இல்லாதவங்களுக்கு, அதுவும் நல்லவங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுல எனக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம். பணம் எனக்கு ரொம்ப பெருசு இல்லம்மா. இந்த கேஸ்ல நாம ஜெயிக்கிறோம், சரிங்களா? தைரியமா போங்க. ரொம்ப நன்றி சார். சரி, தேங்க்யூ சார். சரி, வாங்க போலாம். எங்க அக்கா இந்த வீட்டோட அஸ்திவாரம். அது இல்லாத இந்த வீட்டை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் தான் அப்பவே சொன்னேனே, அவ கதையை முடிச்சிடுறேன்னு. என்னைய தடுக்காம இருந்திருந்தா எங்க அக்காவுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குமா? அவளை உள்ள வச்சுட்டு நான் மட்டும் எதுக்குமா வெளியே இருக்கணும்? செத்து போலாம் போல தோணுது.
அவ என் உசுருமா.